ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிநயமூர்த்தி. இப்போ தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு காய்ஞ்ச பின்னாடி கடுகு கொஞ்சம் போடுங்க, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு பூண்டு எல்லாம் போட்டு வதங்கட்டும். வதங்குற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி 2 பேருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் செய்கிறேன். அது போட்டுட்டு நல்லா கிளற விட்டுக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு போடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போடுங்க. மஞ்சள் பொடி போட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் எடுத்து மூடிடுங்க. அது நல்லா வதங்கட்டும். பிளேட் வச்சு மூடினா ஒரு 5 மினிட்ஸ் போதும். அது நல்லா வதங்கிடும் 5 மினிட்ஸ்லேயே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் எடுத்து மூடிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் வதங்கிட்டு பின்னாடி மசிறது இருக்கும் இல்லையா, அதை எடுத்து மசிச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி கொத்தி விட்டிங்கன்னா அது நல்லா கொல கொலன்னு இருக்கிறதுக்கு சீக்கிரமாகவே மசிஞ்சிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க, வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கணும். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் லாஸ்ட் இது வந்திருக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.